our channel Eat Sleep Repeat. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது விரால் மீன் வறுவல். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி Eat Sleep Repeat சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நாம மீன் வறுவல் செய்யறதுக்கு விரால் மீன் வாங்கியிருக்கோம். விரால் மீனுங்கிறது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். ஆறு, ஏரி, குளம் இதில் தான் கிடைக்கும். இங்கிலீஷில் ஸ்னேக் ஹெட் முரல் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் சென்டர் ரீஜியனில் இருக்கிற திருச்சி, மதுரை இந்த மாதிரி ஊருங்களில் கடல் மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆற்றுலேருந்து கிடைக்கிற உயிர் மீன் வாங்கிக்கலாம். விரால் மீன் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு 1 கிலோ விரால் மீன் வாங்கியிருக்கேன். விரால் மீன் கொஞ்சம் வளவளன்னு இருக்கும். அந்த காலத்துலலாம் நம்மக்கிட்ட சாம்பல் இருக்கும். ஸோ சாம்பல் வச்சு தேய்ச்சி வளவளப்பை எடுத்துருவாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கல்லில் தேய்ச்சி அதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி அதோட கவிச்ச ஸ்மெல்லையும் வளவளப்பையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மீனை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததா வறுவலுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் துருவன தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கடைசியாக சின்ன வெங்காயத்தை போட்டு 2லேருந்து 3 தடவை மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இது நைஸாக அரைச்சிடக்கூடாது. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருங்க. 1 டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க. கடைசியாக 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக மீன் வறுவலுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் தான் போட்டு வறுவல் செய்வாங்க. ஆனால் இது எங்கள் வீட்டில் செய்கிற ஸ்பெஷல் மீன் வறுவல். இந்த மாதிரி வெங்காயம், தேங்காய், சீரகம், சோம்பெல்லாம் அரைச்சி மேரினேஷன் பண்ணுறதுனால மீன் வறுவலோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மீனெல்லாம் மசாலாவில் போட்டு நல்லா பரட்டி வச்சுருங்க. மசாலாவை நல்லா தாராளமாக தடவி கேப் இல்லாதபடி பரட்டி வச்சுருங்க. இது ஒரு 1 hour நல்லா ஊறட்டும். 1 hour ஆயிடுச்சு. மீன் இப்போ வறுத்தரலாம். தோசைக்கல் வச்சு ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லேசாக காஞ்சதுக்கப்புறம் மீனெல்லாம் ஒன்று போட்டுருங்க. திரும்பவும் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருங்க. 2 நிமிஷம் கழிச்சு மீனை பொறுமையாக திருப்பி போடுங்க. மீனில் மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கல்லில் ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்போல்லாம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கமும் பரட்டி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா செவந்திருந்துச்சுன்னா அந்த பக்கம் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா செவந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால மீன் ரொம்ப எண்ணெயாக இருக்காது. அவ்வளோதாங்க, சுவையான சூடான விரால் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மசாலா போட்டு நீங்கள் மீன் வறுவல் செஞ்சு பாருங்க. ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். மீனும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.